லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு அந்த பார்ல பாடிக்கிட்டு இருக்கிறத வந்து நெடுமாறன் பார்த்துருவாரு தெரியுமா? ஸோ கரெக்ட்டா அங்கருந்து தாங்க எபிசோட் 49 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அப்பாட்ட வந்து "சாரிப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன்" அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனா நம்ம நெடுமாறன் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கோவத்துல இருக்காரு. அதாவது "உன்னோட அப்பாவா இருக்கிறதுக்கே நான் வந்து அசிங்கப்படுறேன். ப்ரோக் மீ இன்டூ பீசஸ்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, "நீயும் உன்னோட அக்கா மாரியே பண்ணிட்டல்ல. என்னோட ஆசையெல்லாம் வந்து கேவலம் ஒரு மாஸ்க் பின்னாடி போட்டு நீ ஒழிச்சுட்ட. உங்களால நான் நெறைய அனுபவிச்சுட்டேன். அண்ட் இதுக்கு மேலலாம் உங்கள நான் நம்பவே மாட்டேன்" அப்படிங்கிற மாரி பயங்கர கோவமா பேசிட்டு ஐஷுவ எதுவுமே பேச விடாம அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. ஐஷு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா உடைஞ்சு போய் என்னடா இது அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஆல்ரெடி இத நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்பா வந்து இவ்ளோ ஃபீல் பண்றாரு. ஸோ அவருக்காக நான் வந்து ஒரு நல்ல ஷெஃப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீமையே விட்டு குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. பட் கரெக்ட்டா இந்த மாரி நேரமா பார்த்து நம்ம மாறன் வந்து இத வந்து பார்த்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து நெடுமாறனுக்கு பிபி செக் பண்றதுக்காக வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க. அண்ட் பிபி பார்த்தீங்கன்னா செம்ம ஹையா இருக்கு. அண்ட் அவர் செம்ம கோவமா உட்கார்ந்திருக்கிறாரு. ஐஷு அங்க வரத பார்த்தோனே அவர் பாட்டு எந்திரிச்சுட்டு உள்ள போயிடுறாரு. ஸோ ஐஷு வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ, அவர் வந்து சரியா மெடிசின்ஸே எடுத்துக்கிறது இல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அழகா எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. இப்ப திரும்ப ட்ரிங்க்கும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நெனைக்கிறேன். வெறும் மெடிசின்ல மட்டும் இத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவருமே அவர் ஹெல்த்த பார்த்துக்கணுன்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஐஷுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து இது தெரிஞ்சது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. அத தாண்டி அவரோட ஹெல்த்துமே வந்து இம்பாக்ட் ஆகுது. ரொம்ப சீரியஸா இருக்குது அப்படின்றப்போ, இவங்களுக்கு வந்து இது ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி இவங்க செம பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. ஐஷு பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன்ல பரபரப்பா அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வேணி வந்து ஐஷுவ கூப்பிட்டுட்டு, "உங்க அப்பாக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுச்சு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த மாரி வெற்றி தான் வந்து போய் அந்த மியூசிக் டைரக்டர்ட்ட பேசியிருக்காரு. ஸோ அது மூலியமா தான் உங்க அப்பாக்கு தெரிய வந்திருக்கு" அப்படிங்கிற மாரி அந்த விஷயத்த சொல்றாங்க. அத சொன்னோன ஐஷுக்கு வந்து அப்படி ஒரு டென்ஷன் வந்து வருது. நம்ம வேணி பார்த்தீங்க சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஐஷுவ கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்த சொல்லிட்டு, "சரி ஓகே ஒர்க் டைம்ல வந்து இதெல்லாம் நீ போட்டுக்காத. போய் நீ வந்து வொர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு" வேற ஒரு டயலாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஐஷு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்து நேரா ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெற்றி வந்து அங்க அக்காவோட கடையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு தெரியுமா? ஸோ நேரா வண்டி எடுத்துட்டு அங்க போறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, செம்மையா மழை பெஞ்சுட்டு இருக்குது. இவங்க பைக்ல அப்படியே மழையில வந்து நனைஞ்சுட்டே அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க. இந்த சைட்லேருந்து நம்ம வெற்றி வந்து நார்மலா சரி வந்திருக்காங்க போல கடைக்குன்னு நெனைச்சுட்டு, "வாங்க வாங்க உள்ள வாங்க, இங்க வாங்க நனையாதீங்கன்ற" மாரி கூப்பிடுறாங்க. அந்த சீன் நீங்க பார்த்தீங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும். இத எக்ஸ்ப்ளைன் பண்றத விட. ஏன்னா அந்த இடத்துல ஐஷு பார்த்தீங்கன்னா, அப்படி ஃபுல்லா வந்து அவ்ளோ கோவம், அவ்ளோ ஒரு பெயின் அப்படின்ற மாரி மழையில எந்த ஒரு ரியாக்ஷனும் நின்னுட்டே இருப்பாங்க. வெற்றிக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் லைட்டா புரிய ஆரம்பிச்சோனே, அவருமே நேரா வருவாரு. வந்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாரி கேட்பாரு. இவங்க ஜஸ்ட் இறங்கி நின்னுட்டு கொஞ்ச நேரம் வெற்றிய பார்த்துட்டு வந்து ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, ரம்யாக்கா இருக்கட்டும், பாண்டிக்கா இருக்கட்டும், அந்த அக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இவ பாட்டுக்கு வந்து நேரா இவன அடிச்சிட்டாளே அப்படிங்கிற மாரி. நான் உன்ட்ட கேட்டேனா இந்த மாரி எனக்கு சான்ஸ் வாங்கி குடு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு எல்லாருமே வந்து என் லைஃப்ல வந்து இப்படி தலையிட்டுட்டு இருக்கீங்க? என்ன செஃப்பாவும் நிம்மதியா இருக்க விட மாட்றீங்க. எனக்கு பிடிச்சதும் பண்ண முடியாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் உங்க யாருக்குமே புரியாது. இதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்ட்டு எதுக்காகவுமே என்னோட விஷயத்துல நீ தலையிடவே கூடாது அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. வெற்றிக்கு வந்து ஒண்ணுமே புரியலங்க. பட் எனக்கு திரும்பவும் போன வாரம் கேட்ட அதே டவுட் தான். நமக்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும். நெடுமாறனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அண்ட் ஐஷோட சிச்சுவேஷன் எல்லாமே தெரியும். பட் இந்த வேணியும் வெற்றியும் வந்து இந்த மியூசிக் டைரக்டர்லாம் பேசி சான்ஸ் வாங்கணும்லாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேண்ட்ரிய குடுத்துருப்பாங்க தெரியுமா? ஸோ அவருக்கு வந்து என்னடா இது வெளிய கிடைக்கிற அதே யூசுவல் ஐட்டம்ஸ தான் மெனுல போட்டு வச்சிருக்காங்க. யாருமே பெருசா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாரி அவர் ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு. ஏதாவது நம்ம டிஃபரெண்ட்டா குடுத்தா தானே வந்து வருவாங்க ஆளுங்க அப்படிங்கிற மாரி ஆல்ரெடி அவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேண்ட்ரிக்கு கெஸ்ட் மாரி ஒருத்தர் வராருங்க. வந்துட்டு என்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு, ஓகே ஒரு பிரெட் ஆம்லெட்டும், ஒரு ஏபிசி ஜூஸும் வேணும் அப்படின்ற மாரி வாங்கிட்டு போயிட்டு, அத சாப்பிட்டுட்டு அந்த ஜூஸ குடிக்கிறப்போலாம் மூஞ்சி அப்படியே அஷ்டகோணல்ல போகுது. என்னடா இது அப்படின்ட்டு இவன் ஒருவேளை நல்லா இல்லையோ அப்படிங்கிற மாரி பாண்டியும், வெற்றியும் உள்ள இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அத கொஞ்சமா குடிச்சுட்டு சரியா கூட சாப்பிடாம அவர் பேண்ட்ரிக்குள்ளேயே வந்துடுறாரு. "என்ன சார் நேரா இங்க வரீங்க?" அப்படின்னு கேட்டா, "நான் தான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்க அசிஸ்டன்ட்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அடப்பாவி அசிஸ்டன்ட்டா இருந்தா தான் வந்தோனே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டியானா, என்ன பண்றது? இப்போ வரைக்கும் தான் நான் கெஸ்ட்டா இருந்தேன். இதுக்கப்புறத்துலேருந்து அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னது. ஸோ அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த வேற மாரி ஆஃபீஸ்லயே எதுலயோ வருவாரு. செம்ம ஃபன்னா இருக்கும் அவரோட கேரக்டரு. இதுலயும் கிட்டத்தட்ட அதே மாரி ரோல் தான் குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க பண்ண ஏபிசி ஜூஸ்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா எனக்கு தான் அந்த டேஸ்ட்டே சுத்தமா புடிக்கல. ஏன்னா நான் நெறைய வீடியோஸ்ல பார்க்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் ஏபிசி ஜூஸ் குடிங்க குடிங்கன்றாங்க. அதனால தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அவ்வளோ ஒண்ணும் நல்லா இல்ல அப்படிங்கிற மாரி அவர் சொல்லுவாரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கி வந்து நேரா வந்துட்டு சும்மா இருக்கிற வெற்றிய வம்புக்கு இழுக்கிற மாரி வந்து ஸ்ட்ராங்கா ஒரு டீ அப்படின்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "பார்த்து நல்லா பண்ணுங்க. நீ பண்ண வேலைக்கு கரெக்ட்டான வேலைய தான் இப்போ உனக்கு குடுத்துருக்காங்க. சீக்கிரமே ஒரு நல்ல டீ மாஸ்டரா நீ ஆயிடுவ" அப்படின்ற மாரிலாம் வந்து பயங்கர நக்கலா பேசிட்டு போயிடுறாரு. இத தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எபிசோட்ல ரொம்ப நாளா மர்மமா இருந்த ஒரு விஷயம் இந்த வாரம் வந்து ஓப்பன் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து பிரியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா? எப்ப பாரு அவங்க ஒரு மாரியா முறைக்கிறது, பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ஐஷூட்ட போய் க்ளோஸ் ஆகுறதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்துட்டே இருந்தது. அது இந்த வாரம் செம்மையா கிளியரா காட்டிட்டாங்க. ஸோ அவங்க கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து அந்த மெயின்டனன்ஸ் டீம்ல இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாரி 22ஆம் தேதி கம்ப்ளீட்டா வந்து மெயின்டனன்ஸ் பண்ண போறோம். சிசிடிவி எல்லாமே வந்து
வந்து கட் ஆஃப் ஆயிருக்கும். அதுக்கு வந்து ரிப்பேருக்கு டேட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி பேசிக்கிறாங்க. இவங்க அத கேட்டுட்டு நேரா எடுத்து யாருக்கோ மெசேஜ் அனுப்புறாங்க. அதாவது 22ஆம் தேதி வந்து நம்ம பிளான் பண்ணபடி எல்லாத்தையும் பண்ணிரலாம். நான் டீட்டெயிலா கால்ல சொல்றேன் அப்படின்னு அனுப்புறாங்க. இவங்கள வந்து ஏதோ ஒரு குட்டியான ஒரு வில்லன் அப்படின்ற மாரி யோசிச்சா, இவங்க ஏதோ பெரிய லெவல்ல பிளான் பண்றாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாரி ஷாக் ஆயிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 49ல நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். எபிசோட் 50ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.